அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைதான ஞானசேகரிடம் தற்பொழுது மீண்டும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்பொழுது ஞானசேகரன் அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்காங்க? தொடர்ந்து அவரிடம் விசாரணை தொடர்பான தகவல்களும் என்ன? உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக நேற்று முன்தினம் எழும்பூரில் வைத்து ஞானசேகரனை விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக அவர் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவரை தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவரை அழைத்து எழும்பூர்ல இருக்கக்கூடிய சிறை மற்றும் சீர்திருத்தங்கள் துறை அலுவலகத்துல அவரை அழைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஞானசேகரை வீல் சேர்ல அழைத்து அவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கை மற்றும் கால் முறிவு அவருக்கு ஏற்பட்டதால அவரை வீல் சேர்ல அழைத்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வலிப்பு வந்ததாக கூறப்பட்ட நிலையில அவரை ஞானசேகரனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு விசாரணை அவர் சிகிச்சைக்காக இருந்தனர். இந்த நிலையில இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர்ல இருக்கக்கூடிய ஒரு துணை ஆணையர் மருத்துவர் என்பதால அவர் நலமுடன் இருப்பதாகவும் அவர் தற்போது உடலானது சீரடைந்ததாக மருத்துவரிடம் பரிந்துரை செய்த நிலையில மருத்துவர் அதன் பின்பாக ஞானசேகரனை தீவிரமாக முழு பரிசோதனை செய்து அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவித்து அவரை விசாரணைக்காக மீண்டும் அழைத்துள்ளனர். குறிப்பாக அவர் நடித்திருக்க வாய்ப்பு இருக்குமா என்ற கோணத்திலும் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளும். அதாவது 7 நாட்கள் கஸ்டடி எடுத்துள்ளதால அவர் காலம் தாழ்த்துவதற்காக அவர் இது போன்று ஏதாவது நடித்திருக்க வாய்ப்புள்ளதா என்ற முறையிலும் தற்போது விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செல்போன், லேப்டாப் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யாருக்காவது இதுல தொடர்பு இருக்குதா என்ற கோணங்களிலும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரேனும் இருப்பின் உடனடியாக புகார் அளிக்குமாறும் அவர்களது ரகசியங்கள் காக்கப்படும் எனவும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4வது நாளாக ஞானசேகரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு 7 நாட்கள் நிறைவடைந்த பின் மீண்டும் அவர் சைதாப்பேட்டையில ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பின்பாக அவர் புலத்துறையில அழைத்து இருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.